ரவுண்டு சுரக்காய் போட்டு கூட்டு வைக்கலான்னு பார்க்குறேங்க. சாம்பார் காலையிலே துவரம் பருப்பு, ரவுண்டு கடலைப்பயிறு, ரவுண்டு துவரம் பருப்பு, பச்சை பயிருங்க, மூணையும் போட்டு 2 பூண்டுங்க, 2 மிளகா, பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம். இப்போ சுரக்காய் வந்து இதிலே சுரக்காயும் இந்த பயிர்லேயே போட்டேங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மூடிட வேண்டியதாங்க. தாளிப்புங்க சுரக்காவுக்கு காஞ்சி மிளகா, கறிப்பட்டை, பெருஞ்சீரகம் 2, ஜீரகம், வெங்காயம், சுரக்காய் வெந்து எப்படி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே ஊற்ற வேண்டியதாங்க. குக்கரில் 1 நிமிஷம் நசுக்கியாச்சுங்க. இங்கே பாருங்க எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஊற்றினா நமக்கு சுரக்காய் சாம்பார் ரெடி. இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. இன்னும் சாப்பிட்டாக்க இந்த மசாலாவும் ஊற்றல, சுரக்காய் சாம்பார் ரெடி. இட்லிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள்.